இது பிக் பாஸ் சீசன் 9. உங்ககிட்ட பேசுறது ரைம்ஸ் ராஜசேகரா என்னன்னு உள்ள வந்துட்டேன். வீடே வெறிச்சோடி போச்சு. நம்ம ஹவுஸ்மேட்ஸ்க்கு என்னதான் ஆச்சுன்னு கத்துக்கிட்டே கலவரமா இருந்த வீடு அமேசான் காடு மாதிரி அமைதியா மாறிடுச்சு. அவ்வளோ ஷாக் வேண்டாம், ஷாக்க குறைங்க. கலக்குவேன் கட்டங்கட்டி கலக்குவேன் ஷாம்பு பாட்டில குளுக்குவேன்னு டான்ஸ்ன்ற பேர்ல தர்பீஸ் ஒண்ணு பண்ணாரு பாருங்க. நீங்க அணுக வேண்டிய டாக்டர்கள் யார் யாருங்கிற கொண்டாங்களை சொல்றோம். 2 மிளகாவை எடுத்து கடிங்க, சிரிச்சா மாதிரி நடிங்கன்னு பிக் பாஸ் சொல்ல வினோத் நல்லா ஜாலியா எடுத்து போட்டு மெல்ல கலங்கிய கண்ணீரோடு அவர் என்னத்த சொல்லன்னு நின்ன மொமெண்ட பாக்கணுமே. யாருக்கும் தெரியாம எழுதுவன் பாட்டு எங்க எனக்கு கொஞ்சம் காட்டுன்னு கவிஞரா மாறுனவரை கேமராவே கலாச்சி விட்டுருச்சு. யாருக்கிட்டயோ பேசதான் நினைச்சு கேமரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. யாருக்கும் தெரியாம இவங்கள பாத்துக்கோங்க, கட்லுக்கு அடியில கூட மாத்திக்கோங்கன்னு சீக்கிரட்டா வந்த கெமிய காப்பாத்த என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நீங்களே பாருங்க. வியானாவை யாருப்பா உள்ள விட்டது, உள்ள வந்து என்ன ஏன் இப்படி திட்டுதுன்னு புலம்பலோட கண்ணீர் விட்டாரு விக்கல்ஸ். குளிக்க தேவை ஷாம்பு, நீதான் விஷ பாம்புன்னு சைலண்டா இருந்த வீட்டுக்குள்ள சம்பவத்தை ஆரம்பிச்சாங்க ரம்யா. எல்லாம் தூக்கி கப்பு கொடுத்துறாங்க அவங்க கையில. சொல்றேன் இதெல்லாம் நீ சொல்லாத, ஓவரா இங்க வந்து துள்ளாதன்னு பிரவீன் கூட பிரச்சனையை கூட சிரிச்சினே போட்டாங்க இவங்க 2 பேரு. சட்டைய போட சொன்னது குத்தமா, லாஜிக்கா பேச மாட்ட சுத்தமானு ஆவேசப்பட்டு அமர்க்களம் பண்ணாங்க இந்த 2 பேரு. இவங்களை இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இதுவும் நான் காமெடிக்கு தான் சொல்றேன். உருண்டு பிறண்டு சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்பதான் முதல் முறையா நேர்ல பாக்குறோம். இப்படி இந்த வாரம் ஹவுஸ்மேட்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சி புரியாம போன மொமெண்ட் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்க ரைம்ஸ் ராஜசேகர். இது பிக் பாஸ் உடைய ஒண்ணுமே புரியல மொமெண்ட். பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். புரியலையே